தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் அதில் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமே அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஞானஸ்நான ஆராதனையாக இருக்கிறபடியினால் ஞானஸ்நானத்தை குறித்து புதிதாய் வந்திருக்கிறவர்களும் இன்னும் ஆழமாக இன்னும் தெளிவாக மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வசதியாக இன்றைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து நாம் தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமில்லாதவர்களும் ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஞானஸ்நானம் ரொம்ப 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 முக்கியமானது. ஹல்லேலூயா. ஜெபம் எவ்வளோ முக்கியமோ, ஆராதனை எவ்வளோ முக்கியமோ, திருவிருந்து எவ்வளோ முக்கியமோ, அபிஷேகம் எவ்வளோ முக்கியமோ, ஆசீர்வாதமும் சுகமும் விடுதலையும் நமக்கு எவ்வளோ முக்கியமோ, அதே போல் சபையில் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஞானஸ்நான ஆராதனை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமேன். அது நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஞானஸ்நானம் ரொம்ப 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 முக்கியம். சிலர் ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த ஞானஸ்நானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல், இந்த ஞானஸ்நான செய்திக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் சிலர் இந்த ஆலோசனையை வெறுத்தார்கள், தள்ளிவிட்டார்கள். இன்னைக்கும் நிறைய சபைகளில் ஞானஸ்நானத்தை குறித்து பலமுறை பிரசங்கிக்கப்பட்டும் ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவான அறிவு வந்த பிறகும் சிலர் அதற்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று ஆண்டவரே வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ நாம ஞானஸ்நானத்தை தள்ளி விடுகிறதுனால என்ன பலன் அப்படின்னா, அதை நமக்கே கேடுண்டாக அந்த ஞானஸ்நானத்தை தள்ளி விடுகிறோம் அல்லது தள்ளி போடுகிறோம் என்கிறது அர்த்தம். என்றைக்கு நாம் ஒரு விசுவாசத்திற்குள்ளாய் வருகிறோமோ, இயேசு மெய்யான தேவகுமாரன், இயேசு மெய்யான தேவகுமாரனாக இந்த பூமியில் மனுஷனாக பிறந்து இந்த பூமியில் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். பிற்பாடு மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பி சீசர்களுக்கு காட்சி கொடுத்து பிற்பாடு பரமேறி போனார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்னை சந்திக்கும்படி வருவார், அவருடைய வருகையில் போகணும் அப்படின்னு இதெல்லாம் விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் விசுவாசித்து இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க உங்களுக்கு போதிய வயது இருக்குமேயானால், போதிய ஞானம் இருக்குமேயானால், இதெல்லாம் விசுவாசிக்க கூடுமையானால் உடனே ஞான ஸ்நானத்திற்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானத்திற்கு தாமதம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடாது. நாளைக்கு பார்ப்போம், நாளான்னைக்கு பார்ப்போம், அடுத்த வருஷம் கன்வென்ஷனுக்கு பார்ப்போம், அடுத்த வருஷத்தினுடைய டிசம்பரில் பார்ப்போம் அப்படின்னு நாள் கடத்தக்கூடாது. இன்றே ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நமக்கு தந்த அந்த நாட்களை அழகாய் சரியாய் பயன்படுத்தி கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆகவே எவ்வளோ ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்போ அன்றைக்கு தேவனுடைய ஆலோசனை அவர்களுக்கு போயிருக்கிறது. கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் மூலமாக, சபை மூலமாக ஞானஸ்நானத்தை குறித்து நல்ல ஆலோசனைகள், நல்ல செய்தி, நல்ல சத்தியம், தெளிவான உபதேசம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளிவிட்டார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே அவர்கள் தள்ளிவிடும்போது
அவர்கள் என்ன நினைத்து தள்ளினார்களோ தெரியல. ஆனா அது தேவனுடைய பார்வையில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுண்டா, ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஞான ஸ்நானத்தை நாம தள்ளிவிடுமே ஆனால், ஞான ஸ்நானத்தை நாம தாமதப்படுத்துமே ஆனால் அது எதற்கு சமம் அப்படின்னா, நாம நமக்கே கேடுண்டாக இந்த காரியத்தை செய்கிறோம் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தெய்வீக காரியத்தில் எதையும் நாளைக்கு பார்ப்போம், நாளான்னைக்கு பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம் என்று சொல்லி ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சத்தியங்களை எதுவுமே பிறகு பார்ப்போம், நாளான்னைக்கு பார்ப்போம்னு யாரும் எதையும் தள்ளி வைக்கவே கூடாது. இப்பொழுதே கை கொள்ளுவோம், இன்றைக்கே கை கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆமா, மந்திரி கேட்கிற தண்ணீர் இருக்கிறது, தடை என்ன? பிலிப்பு சொல்லுகிற அப்போ தடை இல்லை. உடனே சத்தியத்தை கேட்ட உடனே மனம் திரும்பினான், ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திற்கு பாவ மன்னிப்பை குறித்து ஒன்றும் தெரியாது. அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவத்தை எங்கே போய் போக்கலாம், கடலில் போய் குளிச்சா போயிருமா, குளத்தில் குளிச்சா போயிருமா, இந்த மாதிரி பரிகாரத்தெல்லாம் செய்தால் போயிருமா. பாவ மன்னிப்பை குறித்து வேதம் மிக மிக தெளிவாய் சொல்லுகிறது. இந்த பூமியில் அநேக தேவர்கள் வந்ததாக கதைகள் சொல்லுகிறது. அதில் அவர் வந்தார், இவரை கொன்னார், இவர் வந்தார், அவரை போட்டு தள்ளினார், இதுதான் அந்த கதைகளில் வரக்கூடிய சம்பவமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார், மனுஷனுக்காக வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தார், தன்னையே மனுஷனுக்காக, மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னையே பலியாக்கினார். இயேசு வந்ததற்கும் மற்ற தேவர்கள் வந்ததாக சொல்லுகிற கதைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. பாவத்தை மன்னிக்க திராணியும் அதிகாரமும் உடைய ஒரு தேவன் உண்டானார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. எல்லாரும் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கல்லறிய வேண்டும், இதுதான் மோசேயினுடைய பிரமாணம் என்று சொல்லி அந்த சட்டத்தை சொல்லி கொலை செய்ய ஆயத்தமானார்கள். ஆனால் இயேசுவோ அவளை ஒரு தரம் மன்னித்து விட அவருக்கு ஆசையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. மனுஷனுடைய தீர்ப்பு வேற, சட்டத்தினுடைய தீர்ப்பு வேற, இயேசு கிறிஸ்துனுடைய தீர்ப்பு வேற. அவர் சொன்னார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். இவ பாவத்தில் பிடிக்கப்பட்டுட்டா, நீ பாவத்தில் கையும் மையுமா பிடிக்கப்படல, உன் பாவம் இன்னும் வெளிச்சத்துக்கு வரல, அது ரகசிய பாவமா இருக்கிறது. ஆகையினால செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டு, ரகசியமா செஞ்சிட்டு, நீதிமான் போல ஒரு பாவத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொல்லக்கு நிற்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களில் பாவம் இல்லாதவன் தான் முதல்ல கல்லறியணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் அவருடைய வீட்டுக்கு கற்களை கீழே போட்டுட்டு போயிட்டார்கள். இதுதான் கிறிஸ்துவினுடைய கிருபையின் தீர்ப்பு. ஹல்லேலூயா. அப்போ பாவத்தை மன்னிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து, பாவிகளுக்காக தன் சரீரத்தையே பலியாக்கினவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கு முன்பதாக ஆராதனையின் முறை வேற வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்துட்டா ஒரு ஆடை பலி செலுத்தணும், ஒரு மாடை பலி செலுத்தணும், அது மேல அவன் கையை வைக்கணும், ஆசரிப்பு கூடாரத்திற்கு அதை கொண்டு போகணும், ஆசாரியனுக்கு கொடுக்கணும், அவன் அதை பலி செலுத்துவான். அப்படி செலுத்தும் போது அவனுடைய பாவம் அவனுக்கு அன்னைக்கு மன்னிக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இனி ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக ஒரு மிருகம் பலியாக கூடாது, ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக நானே பலியாவேன் என்று சொல்லி இயேசு பலியானார். அல்லேலூயா. ஸோ அது மூலமாக தான் ஆண்டவர் இந்த ஞான ஸ்நானத்தை சபைக்கு தந்தார். அப்போ நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நான் பெருசா பாவம் செய்யல, ஆனா உன் பிதாக்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், முப்பிதாக்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். ஒரு பாவம் சாதாரணதல்ல.
ஒரு பிதாக்கள் பாவம் செய்யும் போது அந்த சாபம் அவர்கள் மேல, அவருடைய பிள்ளைகள் மேல தொடர்ந்து வருகிறது. நாம இன்றைக்கும் பார்க்கிறோம், சமுதாயத்துல நிறைய குடும்பத்துல அந்த பாவத்தினால வரக்கூடிய சாபம். ஒரு பாவம் செய்தா கண்டிப்பா அதுக்கு தண்டனை உண்டு, கண்டிப்பா அதுக்கு சாபம் தொடரும், அந்த சாபம் தலைமுறையை தொடரும். அதை நாம பார்க்கும்போது சில குடும்பத்துல இளவயதின் மரணத்தை நாம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா தாத்தா 40 வயசுல இறந்துருப்பாரு, அதுக்கு பிறகு பிள்ளை 40 வயசுல இறந்துருவோம். இப்போ பிள்ளைக்கு பிள்ளை, அப்படியே அந்த இளவயதின் மரணம் சில குடும்பத்தில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சிலருக்கு வியாதி, இதே வியாதி எங்கள் அம்மாவுக்கு உண்டு. அதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், ஒரு ஹார்ட் பேஷண்ட் போனால் இதே பிரச்சனை உங்கள் அப்பாவுக்கு இருந்தால் குடும்பத்தில் யாருக்காக இருந்தான்னு கேட்பார். காரணம் அந்த தலைமுறை வழியாக வருகிறது. அதான் ஜீன் அப்படிம்பாங்க. அது பிதாக்கள், குடும்பம் அல்லது வாரிசாக வருகிறது. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிங்க. அந்த இரத்தம் என் பாவத்தை ஆமென் கழுவி சுத்திகரிக்கிறது என்று விசுவாசிங்க. உங்க பாவத்திற்காக இயேசு மரித்தார். உங்க பிதாக்கள் செய்த பாவம், அந்த பாவத்தினால் வந்த சாபத்திற்காக இயேசு அடிக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டே ஆகணும். இல்லைன்னா அந்த பாவத்தினுடைய கிரியைகளை அழிக்க ஜெபம் பண்ணி பாவத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது. ஞான ஸ்நானம் எடுத்து தான் பாவத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை செய்தால்தான் இது நடக்கும், இதை செய்தால்தான் இது நடக்கும். அப்போ ஜெபம் பண்ணி பாவத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தின் மன்னிப்பை பெறணும் அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானத்தை எடுக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு சந்தேகம், இதுல ஒரு பாவ மன்னிப்பு கிடைச்சிருமா என்ன அப்படின்னு நினைக்கிறது. ஆமென். இது தேவனால கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. இதை நீங்க விசுவாசிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். நீங்க அப்படி செய்யாதிருங்க. இதுல என்ன, எதையுமே தேவனுடைய காரியத்தை சாதாரணமாய் பார்க்காதிருங்க. சாதாரணமாய் பார்க்காதிருங்க. ஒரு ஜெபம் சாதாரணமாய் பார்க்காதிருங்க. ஒரு ஆராதனை சாதாரணமா பார்க்காதிருங்க. ஒரு துதி சாதாரணமா பார்க்காதிருங்க. தேவனுடைய சபையில செய்யப்படுகிறது எல்லாமே சாதாரணமாய் தோன்றலாம், ஆனா அதனுடைய பலன் சாதாரணமாகவே இருக்காது. அதனுடைய பலனும் மகிமையும் நிறைவும் அசாதாரணமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுக்கிற ஞான ஸ்நானம் சாதாரணது கிடையாது. தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது. தேவன் கொடுக்கிற அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. தேவன் கொடுக்கிற அந்நிய பாஷை சாதாரணமானது கிடையாது. அவைகளுக்கெல்லாம் மகிமையான ஒரு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது என்கிறதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருதயத்தில் புரிந்து கொள்ளணும். சாதாரணமாய் பார்த்தவர்களும் பார்க்கிறவர்களும் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமலே இருந்து விட்டார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்களோ இந்த ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நாம திருப்பிக் கொள்ளும். வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுவும் ஞான ஸ்நானத்தை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சத்தியமா சொல்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா.
எத்தனை பேருக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும்? அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா 2 காரியம் அவசியமானது. ஒன்று ஞானஸ்நானம், 2வது அபிஷேகம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தனக்கு கேடுண்டாகாதபடி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு கேடு உண்டாகும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறார், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் அபிஷேகத்தை பெறணும். நீங்க அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகம் சும்மா கிடைக்காது. ஒரு சபைக்கு கொஞ்ச நாள் வந்து நல்லா ஜெபம் பண்ண உடனே சபையில கேட்கும்போது சில நேரம் கொடுத்துருவோம். ஆனா ஞானஸ்நானம் கர்த்தரிடத்துல நீங்க தாகமா இருந்தாதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஞானஸ்நானம் ரொம்ப ஈஸி, அதே போல அபிஷேகம் அதை விட ஈஸி. எத்தனையோ பேருக்கு தம்பி அருண் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க, ஆனா ஜலத்தினால நாங்க கொடுக்க முன்பதாகவே ஆண்டவர் ஆவியினால கொடுத்து விட்டார், அக்கினினால கொடுத்து விட்டார். அப்போ என் மூலமா ஞானஸ்நானம் கொடுக்கறது கூட சில நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் மூலமா அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய அந்த ஞானஸ்நானம் ரொம்ப ஈஸி தான். அதற்கு ஒன்னே தான் ஆண்டவர் பார்க்கிறார். தாகமா இருக்கிறானா ஆண்டவர் மேல, வசனத்தின் மேல, ஜெபத்தின் மேல, ஆராதனை மேல, பாடல் மேல, ஆமென், உபதேசத்தின் மேல, வேத வாசிப்பு மேல, அபிஷேகத்தின் மேல. அபிஷேகம் சாதாரணது கிடையாது. அபிஷேகம் சாதாரணது கிடையாது. ஆமென். அது அசாதாரணமானது, அது வல்லமை உள்ளது. நான் சொல்லுகிறேன், ஒரு ஞானஸ்நானம், ஜலத்தினால பெறக்கூடிய ஞானஸ்நானம் பாவங்களை கழுவுகிறது. ஆவியினால பெறக்கூடிய ஞானஸ்நானம் நம்மை அதிகாரப்படுத்துகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் இறங்கும் போது 9 விதமான வரங்களோடு உங்களுக்குள்ள இறங்கி வருகிறார். சும்மா வரல. அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிங்க. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள். அப்பரிசுத்த ஆவியை பெறும்போதே வரங்களும் நமக்குள்ளாய் வருது. பரிசுத்த ஆவியின் மேல ரொம்ப தாகமா இருக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தாகமா இருந்தீர்கள், காத்திருந்தீர்கள். ஆண்டவர் மேல தாகம், சபையின் மேல தாகம், ஆராதனை மேல தாகம். அந்த தாகங்களை பார்த்து கர்த்தர் உங்களை அபிஷேகித்தார். இப்போ அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள் கவனிக்கணும், அந்த அபிஷேகத்துல வரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, எலியாவுக்கு வேற ஆவி, எனக்கு வேற ஆவி இல்லை. எலிசாவுக்கு வேற ஆவி, எனக்கு வேற ஆவி இல்லை. அவர்கள் மேல இருந்த அதே ஆவியானவர் தான் புதிய ஏற்பாட்டு சபையில இன்றைக்கும் அவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே ஆவியானவர் தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அன்றைக்கு அதே ஆவியின் மூலமாக அவர்களுக்குள்ளாயிருந்த அதே வல்லமை தான் இன்றைக்கும் உங்களுக்குள்ளாயிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, வெளிப்பட விரும்புகிறது. அல்லேலூயா. ஆகையினால எலிசாவுக்குள்ளா இருந்த அபிஷேகம் வேற, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேற அப்படிங்கிறதே இல்லை. எலிசா வேற, நீங்க வேற, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க எலிசா கிடையாது, எலிசா நீங்க கிடையாது. ஆனா அபிஷேகம் ஒண்ணுதான், தேவனும் ஒண்ணுதான். அப்ப ஏன் எனக்குள்ள வரங்கள் வெளிப்பட மாட்டேங்க? நீங்க பெற்றுக்கொள்ள தாகமா இருந்தீர்கள், வரங்கள் செயல்பட தாகமாகவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் பெறணும், ஞானஸ்நானம் பெறணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும், அது இது நீ விசுவாசித்தீங்க, வாஞ்சித்தீங்க, கர்த்தர் கொடுத்துட்டா இப்பொழுதோ வரங்கள் வெளிப்படணும் என்கிற தாகம் இல்லை. எத்தனை பேர் விரும்புவீர்கள்? வரங்கள் இல்லாம ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வரம், அதெல்லாம் எப்போ ஓபன் ஆகும், எப்போ வேலை செய்யும்? நீங்க அதற்கு காத்திருக்கும் போது.
நிறைய பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அபிஷேகத்துல நிறைய நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னிலே நிலைத்திருங்கள், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவரிலே நிலைத்திருக்கிறவன் மிகுதியான கனிகளை கொடுப்பானா? ஹல்லேலூயா. மிகுதியான கனிகளை கொடுப்பான். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க மிகுதியான கனிகளை கொடுக்கும்? ஒரு சின்ன கடனை உங்களால் அடைக்க முடியலை, ஒரு சின்ன தரித்திரத்திலிருந்து வெளியே வர முடியலை. எவ்வளவுதான உங்க அபிஷேகம்? எவ்வளவுதான அபிஷேகம்? ஒரு அகஸ்டின் ஜெபகுமாரை கொண்டு பீகாரை கர்த்தர் அசைத்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, சாதாரண மனுஷன்தான். அவர் ஒரு முறை சொன்னார், ஒரு நபரை சந்திக்கக்காக 100 கிலோமீட்டர் சைக்கிளில் போனாராம். ஆமென். அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் வறுமையின் மத்தியிலும் தான் ஊழியம் செய்தார். எப்படி இவ்வளோ கனிகள் வெளிப்பட்டது? நூற்றுக்கணக்கான ஸ்கூலை இயேசுவின் நாமத்தில் கட்டி பிள்ளைகளை படிக்க வைத்து, மற்ற நாட்கள் அது ஸ்கூலா செயல்படும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூடமாய் செயல்படும். யோசித்து பாருங்க, அவருக்கு என்ன மூளை கொஞ்சம் கூடுதலா என்ன? எதுல கூடிட்டாரு? உங்களை விட என்னை விட ஒரே தேவன் தான், அவருக்கும் நமக்கும் ஒரே ஞானஸ்நானம் தான், அவருக்கும் நமக்கும் ஒரே ஆவியானவர் தான், அவருக்கும் நமக்கும். மிகுதியான கனிகள் வெளிப்படுகிறது, நமக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, தரித்திரம். ஏன்? எங்க போச்சு மிகுதியான கனிகள்? மிகுதியான ஆசீர்வாதம் எங்க? பல வருஷங்களாகியும் தரித்திரும், கடன், நெருக்கம். நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. நிலைத்திருங்க, தாகமாயிருங்க. அபிஷேகத்தை சாதாரணமா வச்சா நீங்க கடைசி நாட்கள்ல கடைசி மூச்சு வரைக்கும் அது சாதாரணமாக பெற்று சாதாரணமாக முடிஞ்சிடும். நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணது கிடையாது. அது இந்தியாவை அசைக்க போதுமானது, அது உலகத்தை அசைக்க போதுமானது. அதை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் அசைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 100 நாளைக்குள்ள 100 கோடி ரூபாய்க்குள்ள சபையை கட்டணும் அப்படின்னார். ஹல்லேலூயா. எத்தனை நாளைக்குள்ள? 100 நாளைக்குள்ள 100 கோடி ரூபாய்க்குள்ள சபை. மிகுதியான கனிகள். கேட்ட நம்மால் சொல்லுவாங்க, அவர் சிட்டியில் இருக்கிறாரு, அவர் இருக்கிறது நல்ல சிட்டி, நாங்க கிராமம். கிடையாது. அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, நீங்க போகல. அங்கதான் விஷயம். நல்லாவில நிரம்புங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், எடுக்க போகிற பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற, எனக்கு ஒன்றும் தரலன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க பெற்றது விலை மதிப்பற்றது என்கிறதை உணராமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க தலையின் மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் எவ்வளோ மதிப்புக்குரியது என்கிறதை எவருக்கும் புரியல. நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட வந்த நோய் சுகமாயிராதா, ஆண்டவர்கிட்ட வந்தோம் கடன் அடப்பட்டுறாதா, ஆண்டவர்கிட்ட வந்தோம் ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா, ஒரு குழந்தை பெத்துக்க பாக்கியம் கிடைக்காதா, ஒரு திருமணத்திற்கு ஏற்ற துணை கிடைக்காதா? இவைகளிலேயே நம்ம கண் நோக்கமாயிருக்கிறோம். அது கிடைக்காதனால சோர்ந்தும் போயிட்டோம், சிலர் பின்வாங்கியும் போயிட்டோம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்.
நீ எதிர்பார்க்கிறதற்கு மேலாக தந்திருக்கிறேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கிறதோ அவ்வளோ உன் நினைவுகளை பார்க்கிலும் உன் வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழி, அவருடைய நினைவு அவ்வளோ உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு சின்ன இடத்தை கேட்குறீங்க, ஒரு சின்ன வீட்டை கேட்குறீங்க. அவரோ இந்தியாவையே கொடுக்க, இந்தியாவையே தர அவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இந்தியா வேணும்? இந்தியா. ஹல்லேலூயா. உங்க அபிஷேகத்துக்கு முன்பதாக இந்தியா ஒன்றுமில்லை. உங்க அபிஷேகத்துக்கு முன்பதாக உலகம் ஒன்றுமில்லை, உலக நாடுகள் ஒன்றுமில்லை. இந்த தேசங்களுக்கெல்லாம் ஒருத்தன் தேவை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் தேவை, ஆவியை பெற்ற ஒருவன் தேவை. எகிப்த ராஜாக்கள் காப்பாற்றல, போர் வீரர்கள் காப்பாற்றல, சாஸ்திரிகள் காப்பாற்றல, ஆமீன், மந்திரிகள் காப்பாற்றல. அபிஷேகத்தின் நிறைவுள்ள ஒரே ஒரு யோசேப்பு எகிப்து தேசத்தையே காப்பாற்றினான். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவ்வளோ வல்லமை உடையது. ஆமென். அபிஷேகத்தில் நிரம்பினீங்களா என்ன? போன வாரம் எல்லா நாளும் அபிஷேகத்தில் நிரம்பினீங்களா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீ? சொல்லுங்க. அபிஷேகத்தில் நிரம்பினீங்களா? நிரம்பணும். அபிஷேகம்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு போயிருங்க. அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா தினந்தோறும் நிரம்புங்க. மணியை பார்த்து பார்த்து ஜபிக்கிறத விட்டுறாதுங்க. அபிஷேகத்தை பார்த்து பார்த்து ஜபிக்க பழகிக்கோங்க. ஆமா, காலில் முட்டுல எல்லாம் காய்ப்பு குறையவே கூடாது. ஆமென். ஆமா, காய்ப்பு இருந்துட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். நிறைய பேர் அபிஷேகம் இல்லாமலே ஜெபிக்கிறீங்க, அபிஷேகம் இல்லாமலே வாழ்றீங்க. ஏன் எலிசாக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ இருக்கிறது? அபிஷேகத்துல தாகமா இருந்தார், ஆண்டவர் கொடுத்தார். நீங்க எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளோ கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவருக்கு இவ்வளவுதான் அபிஷேகத்துல இவ்வளவுதான் கொடுக்கணும்னு அவருக்கு லிமிட்டே கிடையாது. அவருடைய பிளான் எல்லாம் அன்லிமிட்டெட். நீங்க வாங்க திராணி இருக்கணும், கொஞ்சம் காத்து இருக்கணும், கொஞ்சம் ஜெபத்துல தியாகமா நேரத்தை தியாகமா செலவழிக்கணும். ஆமென். நிறைய பேர் எப்படி தியாகமா வாழ்றாங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க. செருப்பே போட மாட்டேன் தன்னை வெறுத்து, அப்படி சிலர் இருக்காங்க. சிலர் கல்யாணம் முடிக்காமலே இயேசுவுக்காக வாழுவேன். விசுவாசிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தியாகம் ஆண்டவருக்காக. என்ன சாதித்தோம் அப்படின்னா அந்த பக்கம் 0 தான். கல்யாணம் முடியாம வாழ்ந்துட்டோம், செருப்பு போடாம வாழ்ந்துட்டோம். சிலர் தாடி வச்சிட்டு அப்படியே அழகெல்லாம் தாடிக்குள்ள மறைச்சி. ஹல்லேலூயா. ஆமா, எதையோ நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், தியாகமாய் நேரத்தை காலங்களை பார்க்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றதே முதல் தியாகமாய் இருப்பதாக. முதல் தியாகம் இந்த வருஷத்துல வருவதாக. மனசு என்னெல்லாம் சொல்லும் தெரியுமா? ஜெபத்தில் இருக்கும்போது எந்திரிச்சு போ, கொஞ்சம் ஃபோனை பாரு, கொஞ்சம் டிவியை பாரு, கொஞ்சம் வெளியே வந்து 4 பேரோடு பழகு, பேசு, அங்கே போகலாம் இங்கே போகலாம். என்ன ஒரே ஜெபம். ஒரு வல்லமையான ஊழியக்காரர் ஒரு பிசாசை துரத்துறாரு. ஆமென். அந்த பிசாசு கேட்குது, என்ன ஒரே ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கிறா சபையை? ஒரே ஜெபமா, எப்பவும் ஜெபமா அப்படின்னு சண்டை போடுது. சொல்றாரு, போ பிசாசு அப்படின்னா தொப்புனி விடு. அந்த பிசாசு அழகடிக்கும் போது சில பிசாசு என்னெல்லாமோ சொல்லும். இந்த பிசாசு மட்டும்தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
என்ன ஒரே ஜெபம் ஜெபம்னு சொல்ற, எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்றா, 24 மணி நேரம் ஜெபமா? அப்பதான் நான் நினைச்சேன், பிசாசு ஜெபத்தை எவ்வளவு வெறுக்கிறான் அப்படின்ட்டு. உங்களிலே சிலரும் அப்படிதான் இருக்கிறீர்கள். பிசாசுக்கு ஃப்ரெண்டு நீங்கெல்லாம். ஜெபத்தை வெறுக்கிறீங்க. ஜெபத்தை ருசிக்கணும், ஜெபத்தை விரும்பணும். ஜெப விரும்பியா, செல்போன் விரும்பியா, தேவ பிரசன்ன விரும்பியா, இல்ல டிவி விரும்பியா, சீரியல் விரும்பியா, நாடக விரும்பியா? இதெல்லாம் வெறுக்காம வேற என்னத்தை வெறுத்து என்னத்திற்கு? உலகத்தை வெறுத்து, உலக இச்சைகளை வெறுத்து தேவ சமூகத்தில் போய் இருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை 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 வேலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வேலையில போய் சிக்காதுங்க. வேலை தேவைக்குதான். நான் சொல்லுகிற வேலையில வரக்கூடிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் அபிஷேகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கடையெல்லாம் ஜெபத்துக்கு தடை இல்லாம திறக்கணும், ஜெபத்துக்கு தடை இல்லாம பூட்டிடணும். ஆசீர்வாதம் நம்மளை தேடி தான் வரணும். ஆசீர்வாதத்தை தேடி நாம காலம் முழுக்க ஓடிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் என் டைம். ஆமா, அவர் நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, காலையில கரெக்டா ஜெபம், வேத வாசிப்பு, அபிஷேகம் எல்லாத்துல நிரம்பிட்டு வந்து நெல்லு பாருங்க. அதே போல இரவு ஜெபம், அபிஷேகம், வேத வாசிப்பு, துதி, அதுக்கு தடை இல்லாம கடை அடைச்சிருங்க. சில நேரம் நம்ம கடையை திறந்து வச்சிருக்கிறோம் 10:30 மணி வரைக்கும். 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் எத்தனை ஆத்துமா டீ குடிக்க வந்து சாப்பிட வந்து நீ பார்த்தா 10 பேர் கூட இல்லை. அந்த 10 பேருக்காக அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் நீங்க சாப்பிட்டு நீங்க ரெடி ஆகி குளிச்சு டீ குடிச்சு அதுக்கு பிறகு ஆண்டவரை தேடவா, தலவாணியை தேடவா, ஆண்டவரை தேடவா, கட்டில் தேடவா அப்படின்னு ஆயிரும். யோசித்து பாருங்க, என்ன பொழப்பு அது? டைமுக்கு வேலையை முடிங்க. யாரா இருந்தாலும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, தடை இல்லாம. நிறைய பேர் வேலை 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 வேலை. அபிஷேகம், தேவன், ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு. யாரும் தூங்கலையே. உங்க வேலையிலெல்லாம் நல்லா உஷாரா இருக்கிறீங்க. என் பிரசங்கத்துல மாத்திரம் நீங்க தூங்கி விழுறீங்க. எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? உங்க வியாபாரத்துல, உங்க பிசினஸ்ல எவ்வளவு துடிப்பா நிக்கிறீங்க. எஜமான பிரியப்படுத்துறீங்க. உங்களுக்கு ஒரு எஜமான் நீங்க நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். உங்களுக்கு ஒரு எஜமான் பரத்துல இருக்கிறாய். என் சமூகத்துல வந்து அவனுக்கு தூக்கம் வருது. ஆனா போய் வியாபாரத்துலன்னா நல்லா உஷாரா நிக்கிற. அப்படிதானே? கர்த்தர் நல்லவர். அபிஷேகத்தை தேடுங்க. விலை உயர்ந்த அபிஷேகம் அது. இல்லையா? இல்லைங்கிறதையே 2025 கழிச்சிடாதுங்க. இந்த வருஷத்துல ஆகில அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறது பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது விருத்தியை உண்டாக்கும். அது விருத்தியை உண்டாக்கும். அந்நிய பாஷை பேச 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 உங்க குடும்பத்துல விருத்தி, ஊழியத்துல விருத்தி, உங்க சரீரத்துல விருத்தி உண்டாகும். ஆமென். அதிகமாய் பேசுங்க. எல்லாரையும் பார்க்கலாம் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று பவுல் சபைக்கு சொல்லுகிறார். எல்லாரையும் பார்க்கலாம் நான் அதிகமா பேசுறேன். எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமா நிருபங்களை எழுதினார். அதிக தூரத்திற்கு சுவிசேஷத்தை சுமந்து சென்றார். அதிகமாய் சபைகளை ஸ்தாபித்தார். அதிகமாய் கர்த்தருக்காக வேலைகளை செய்தார். எப்படி நிலைத்திருந்தார்? கனிகள் வெளிப்பட்டது. நீ நிலைத்தில்ல, உன் கனியை இல்லாம இருக்கிறோம். அதான் வித்தியாசம். கனிகள் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. மிகுதியான கனிகள்.
எப்படி 100 நாள்ல 100 கோடி ரூபாய் சபை வந்துச்சு? இன்னும் குழப்பமாவே இருக்கு. கனி உள்ளவர்கள் செய்கிற ஊழியத்தை மூல சாதாரண மனுஷனுடைய ஞானத்தினால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அது சாதாரணதல்ல, அது அசாதாரணமானது. அது மனுஷ பலம் ஞானத்தினால பணத்தினால அல்ல, அது தேவ ஞானம், அது தேவ கிருபை, அது தேவனுடைய வல்லமை. எத்தனை பேர் விரும்புறீங்க மிகுதியான கனி? ஹல்லேலூயா. நம்மத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மூலமாய் மிகுதியான கனிகள் வெளிப்பட போகிறது. கர்த்தர் மிகுதியான கனிகளை வெளிப்படுத்த போகிறார். அவர்களை அபிஷேகத்தை அனல் மூட்டி எழும்பி பிரகாசித்து மிகுதியான கனிகளை என் தேவனுக்கு, என் ஆண்டவருக்கு, என் எஜமானுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் மூலமாய் மகிமையான கனிகள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, வெளிப்படணும்பா, வெளிப்படணும். கர்த்தர் நல்லவர். உதிக்கிற உன் ஒளியினிடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அழக பார்த்தல்ல, திறமை பார்த்தல்ல, அபிஷேகத்தை பார்த்து வருவார்கள். எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று வந்தாலும் முதலமைச்சரையும் பிரதமரையும் வெற்றி பெற்றவன் தான் போய் பார்க்கணும், அவங்க பார்க்க வர மாட்டாங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிரகாசிப்பானால் ராஜாக்கள் நடந்து உன்னிடத்துல வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள், உன்னை கனம் பண்ணி வருவார்கள். அவைகள் தான் கிறிஸ்துவின் அபிஷேகத்தின் மேல இருக்கிற மகிமை. மகிமை நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் நினைக்கிறீங்க அபிஷேகங்கிறது கைத்தட்டக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. அது அபிஷேகத்துல நிரப்பி கொள்ளக்கு ஒரு வழி, அவ்வளவுதான். கையை தட்டி அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பி பழகிட்டோம், அதை நம்ம கண்டினியூ பண்றோம். தப்புன்னு சொல்லக்கு ஒன்றும் இல்லை. அதையும் 4 பேர் நின்று கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன கை தட்டினா மட்டும் அபிஷேகம் வருது? ஹல்லேலூயா. ஆமா, கை தட்டினாதான் வருமா? கொட்டடிச்சாதான் வருமா? அது அபிஷேகத்தை வரவேற்கிற ஒரு முறை. அறிவில்லாதவர்கள் பேசிட்டு இருப்பாங்க. தேவன் பேசும்படி, பிசாசு ஓடும்படி, தேவாவியானவர் இறங்கி பிசாசை துரத்தும்படி தாவீது கையில வீணை கொடுக்கப்பட்டது. அவன் அதை வாசிக்கும் போது சவுல் ராஜாவினுடைய சரீரத்தில் இருந்த அசுத்தாவி ஓடிச்சு. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், கைகளை தட்டுறோம், மியூசிக்கை பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் எதற்காக அப்படின்னா தேவ ஆவியை வரவேற்கக்காக மட்டுமே. இதை கூட புரிஞ்சுக்க தெரியாம நிறைய முட்டாள்கள் இருந்து தேவையில்லாம எதையோ சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன கை தட்டினாதான் வருமா, மியூசிக் போட்டாதான் வருமா, அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதையும் நம்ம ஆட்கள் நினைச்சிட்டு கை தட்டணுமாக்கும் அப்படின்னு நமக்குள்ளாம் அந்த இது வருது. நீங்க கை தட்டுறது ஆவியானவரை வரவேற்கிறதற்காக, அவரால் நிரப்பப்படக்காக, உங்க தாகத்தை வெளிப்படுத்துகிறதற்காக. ஹல்லேலூயா. ஆமா, பிரசங்கத்தை எப்படி வேணாலும் கேட்கலாம், அப்படிதானே? ஆமா, தூங்கி கேட்கலாம், எங்கேயோ பார்த்துட்டு கேட்குற மாதிரி கேட்கலாம், கொட்டாய் விட்டு கேட்கலாம், தாகமாக இருந்து கூட கேட்கலாம். அது நீங்க பிரசங்கத்தை கொடுக்கிற ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். அதே போல ஆவியானவரை வரவேற்க நான் என்னுடைய ஸ்டைல்ல, நான் கற்றுக்கொண்ட ஸ்டைல்ல கை தட்டுறேன், அவ்வளவுதான். சில இடத்துல கொட்டடிக்கிறாங்க, கீபோர்ட் பிளே பண்றாங்க, அது அவரவருடைய விருப்பம். ஆவியானவரை அறிகிற அறிவில் இருக்கிறவன் இப்படி பேசவே மாட்டான். அவர் மேல தாகமாக இருக்கிறவங்க இப்படி பேசவே மாட்டாங்க.
தாகம் இல்லாதவங்க எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லுவாங்க. ஸோ நீங்க, நான் சொல்லுகிறேன், ஒன்று பவுலை பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லி தரக்கூடிய வார்த்தையை பின்பற்றுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது என்கிறதை கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 22, அப்போஸ்தலர் 22:16 வாசிப்போம். இப்பொழுது நீ தாமதமாய் இருக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அல்லேலூயா. இப்ப ஞானஸ்நானம் எதற்காக எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? அப்போ சீசர்கள் எல்லாம் ஜனங்களை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். நான் கூட நிறைய நேரத்தில் அபிஷேகம் கிடைக்கட்டும், இன்னும் நல்லா ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னு தாமதப்படுத்தி இருக்கிறேன். ஆனா சீசர்கள் தாமதப்படுத்தவே இல்லை. பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டுட்டா உடனே ஞானஸ்நானம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள துரிதப்படுத்தினாங்க. காரணம், இயேசு சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறா. அவருடைய வருகையில போகணும்னா இந்த ஆத்துமா இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவே தேவனும் தேவகுமாரனும் ஆகிய இருக்கிறார் என்கிற செய்தியை கேட்ட இவர்கள் உடனே ஞானஸ்நானம் எடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு இவர்கள் ஆயத்தமாகணுமே என்கிற ஒரு பாரத்துல உடனே கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். நல்லா கவனிக்கணும், ஞானஸ்நானம் பாவங்களை கழுவுகிறது. அல்லேலூயா. பரம்பர பாவம் சாபம் எல்லாம் ஞானஸ்நானம் கழுவுகிறது, உன்னை புது மனுஷனாக மாற்றுகிறது. அதற்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த ஞானஸ்நானத்துக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், இதுவரையிலும் உன் மேல உன்னை தொடர்ந்து வந்த எந்த சாபமும், எந்த பாவமும், எந்த பிசாசின் கிரியைகளும், முப்பிதாக்களுடைய சாபங்களும் உங்களையும் உன்னையும் அணுகாது என்று கர்த்தர் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாவங்களும் இயேசுவின் இரத்தத்தினால மன்னிக்கப்படுகிறது. அப்போ ஞான ஸ்நானத்தின் மூலமா பாவம் கழுவப்படுகிறது. ஆகவே தேவன் சொல்லுகிறார், பாத்தீங்கன்னா, இனி பாவம் செய்யாதே. இனி இந்த மாதிரியான ஒரு பாவ மன்னிப்பு உனக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது. ஒரே தரம், ஒரே ஞான ஸ்நானம் தான், ஒரே ஒரு முறை தான் ஞான ஸ்நானம், ஒவ்வொரு முறையும் ஞான ஸ்நானம் இல்லை. ஆகையினாலதான் என்னமோ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் பாவம் செஞ்சுட்டு, இன்னும் கொஞ்ச நாள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு, இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படி இப்படிமா போயிட்டு அதுக்கு பிறகு வந்து ஞான ஸ்நானம் எடுப்போம். ஸோ அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, தாத்தா செஞ்ச பாவமும் போயிடும், அப்பா செஞ்ச சாபமும் கழுவப்பட்டுரும், நம்ம இவ்வளோ நாள் செய்த பாவம் எல்லாம் மொத்தமாக கழுவப்பட்டுரும் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு என்ன அடையாளம்? சரியில்லை. நிறைய பேர் தப்பு தப்பா வாழ்றீங்க. இயேசுவை அறிஞ்சிட்டீங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, ஞானஸ்நானம் எடுத்துருங்க. ஒருவேளை சத்தியம் எனக்கு சரியா புரியல அப்படின்னா அதற்காக கொஞ்சம் டைம் எடுத்த பரவாயில்ல. பாவம் செஞ்சுக்கிடுதேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் மனம் திரும்பல, நான் இன்னும் கொஞ்ச நாள் மனம் திரும்புறதேன், அந்த மாதிரி பழக்கத்துக்கு வராதுங்க. அது நல்லது இல்லை, தப்பு. அல்லேலூயா. அது கரெக்டே கிடையாது. அதுக்கு நீங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அப்போ இன்றைக்கு இந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாய் உங்கள் பாவம் உங்களுக்கு கழுவப்படுகிறது. அல்லேலூயா. கலாத்தியர் 3:27. ஏனெனில்
உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஞான ஸ்நானத்தின் மூலமா கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஞான ஸ்நானம் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறதற்காக கொடுக்கப்படுகிறது இல்லை, கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படி கொடுக்கப்படுகிறது பரலோகம். ஹல்லேலூயா. ஆமா, மாஸ்க் மாதிரி முக சிலர் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் தமிழில் அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, மாஸ். அடுத்தவங்க முகச்சாடை அப்படியே ரப்பரில் பண்ணியிருப்பாங்க. தூக்கி மாட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம சாயல் மறைஞ்சிரும், அவரை போல தெரியும். ஆமென். உதாரணத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு ரப்பரில் பண்ணி நான் மாட்டிக்கிட்டு அவர் போடுற மாதிரி நேரு கோட்டும் ஜிப்பாவும் போட்டுட்டு நின்னாக்கி நீங்கள் அங்கிட்டு இருந்து வரும்போது லேசாக ஜன்னலில் பார்ப்பீங்க, என்ன வித்தியாசமாக ஒரு ஆள் தெரியுற. கிட்ட வந்து பார்ப்பீங்க, என்னடா நரேந்திர மோடி நடுசபையில் நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு நரேந்திர மோடி மாதிரியே தெரியும். இப்பெல்லாம் பண்ற மாதிரியெல்லாம் சூப்பராக பண்றாங்க. அந்த மாஸ் அதெல்லாம் மாட்டிக்கிட்டா அச்செல்லாம் அவங்களே போல இருப்போம். சினிமாலையும் நிறைய பாடி பில்டர் மாதிரி அதுக்கு தனி உடம்புக்கு தனியாக வருது. அதை போட்டுக்கிட்டா அப்படியே சும்மா அர்னால்டு மாதிரி ஆர்ம்ஸு ஷோல்டர்லாம் புஃப்னு இருக்கும், அப்படியே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. தூக்கி மாட்டிக்கிட்டா அன்னைக்கு ஒருத்தன் கலத்தி போடுற அதெல்லாம் பார்க்குறான். அவன் அங்கேருந்து வரும்போது பெரிய ஆள் மாதிரி ஒரு 120 கிலோ இருக்கிற மாதிரி நல்ல குண்டா பாடி பில்டரா நல்ல உடல் அமைப்பாக வர்ற மாதிரி வரான். அவன் வந்து சட்டையை கலத்துறான், உள்ளே இருக்கிற இந்த சிலிக்கான கலத்துறான். ஆள் ஒல்லியாக இருக்கிறான், ஊதுனா பறந்துருவான் போல. ஆனால் அவன் போட்டிருக்க அந்த இது கவசம் அவன் அப்படி பில்டப் பண்ணி காட்டுது. நான் சொல்லுகிறேன், நான் சாதாரண மனுஷன்தான், ஆனால் பரலோகம் இந்த ஞான ஸ்நானத்தின் மூலமா ஒருவருடைய சாயலை எனக்கு தரிப்பிக்கிறது. நான் சாதாரணவன் தான், ஆனால் எனக்கு தரிப்பிக்கிற அடையாளமோ இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளுகிறேன். எத்தனை பேருக்கு சரியா விளங்குது? இந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாய் பரலோகம் ஒவ்வொருவரை எப்படி மாற்றுகிறது? இயேசுவை போல. எப்படி மாறணும்னு விரும்புறீங்க? இந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்து பரலோகம் உங்களை கிறிஸ்துவை போல மாற்ற விரும்புகிறது. ஹல்லேலூயா. மனுஷ சாயலை பெற்ற நீங்கள் தேவ சாயலை பெறும்படி வகை செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனுஷனுடைய அடையாளத்தை நாம் போடுகிறதை காட்டிலும் கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். இப்ப கிறிஸ்துவுக்குள் நான் என்னை மறைத்து வைத்திருக்கிறேன். என்னில இருந்து வெளிப்படுகிறது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில இருந்து வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இந்த சாயலை மறுபடியும் பாவம் செய்து இந்த சாயலை இழந்து போகாதிருங்க. கிறிஸ்துவிலே நிலை நில்லுங்க. இன்று முதல் உங்களுக்குள்ள இருந்து நிறைய கனிகள் வெளிப்பட போகிறது. நிறைய கனிகள் வெளிப்பட போகிறது. சோ ஞான ஸ்நானத்தின் மூலமாய் பரலோகம் கிறிஸ்துவை உங்களிலே தரித்து அனுப்புகிறது. ஆமென். ஒரு பிள்ளைய பெற்றோர்கள் நல்ல குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி நல்ல ட்ரெஸ் போட்டு தலை சீவி ரெடியாக்கி அனுப்புகிறது போல பரலோகம் இன்றைக்கு உன் பாவ சாயல் எல்லாம் களைந்து கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சாயலை உனக்கு தரிப்பித்து அனுப்புகிறது. ஹல்லேலூயா. இந்த அடையாளத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். நரேந்திர மோடி போட்டோவுக்கு ஒரு கனம் இருக்கிறது. ஆமா. இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து இருக்கிறேன். ஞான ஸ்நானத்தின் மூலமா தரித்து கொள்ள போகிறேன். இனி இந்த இயேசு உங்களை விட்டு நீங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இனி தெருவில் நின்று பைப்பில் நின்று
தேவையில்லாத இடத்துல நின்று தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இயேசுவை நான் தரித்து நிற்கிறேன். டீசெண்டா இருக்கணும். ஆமென். பேச்சில டீசெண்டா இருக்கணும். நீங்க பரலோகவாசிகள், ஒருவரை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். கலெக்டர் அப்படின்னா கண்ட இடத்துல நிக்க மாட்டார். ஆமென். கண்ட இடத்துல நிப்பாரா? நிக்க மாட்டார். கண்டதெல்லாம் பேச மாட்டார். அதே போலதான் நீங்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு கனம் கொடுக்கணும். நீங்க எதையும் பேசி எதையும் பார்த்துட்டு எப்படியோ வாழ்ந்து என்னத்தையும் குடிச்சிட்டு யாற்றையும் பேசிட்டு எப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவை பரலோகம் எனக்கு தரித்திருக்கிறது. கிறிஸ்து எப்படியோ அப்படியே நான் மாறுவேன். அவர் பேசினது போல, அவர் வாழ்ந்தது போல, அவர் செயல்பட்டது போல எல்லாம் நான் வாழுவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கிறிஸ்து வேற, நீங்க வேற அல்ல. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கிறிஸ்துவை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதை விட அதிகமா பிதாவாகிய தேவன் உங்களை நேசிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இல்ல சும்மா எனக்காக அல்லேலூயா சொன்னீங்களா? நான் சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை விட உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒருவேளை உங்களை விட இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசிச்சிருந்தா பிதாவாகிய தேவன் உங்களுடைய பாவத்திற்காக பலியாக பலி மிருகத்தை போல இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்க மாட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு அன்பு. இதெல்லாம் டெய்லி காலையில கண்ணாடிக்கு முன்னாடி நின்னுட்டு தலைச்சீவுக்கு முன்னாடி பவுடர் பூசுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் என்ன நேசிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? விளையாட்டுக்கு இல்ல, உண்மையாதான் சொல்றேன். டெய்லி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று வச்சிருக்கீங்க தானே கண்ணாடி? இல்லைன்னா ஒண்ணு ஸ்பான்சர் பண்ணிடுவோம் அடுத்த வாரம். டெய்லி பீரோ கண்ணாடிக்கு முன்னையோ ஏதோ ஒண்ணு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பிதாவாகிய தேவன் இந்த மகளை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா கண்ணாடிக்கு முன்ன நின்று அழுமுஞ்சியா நின்று யார் உண்டு நாதா பஞ்ச பரதேசியை போல இப்படியே நினைச்சு நினைச்சு உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க. மனசெல்லாம் டிபி பிடிச்சிருக்கு. யாரும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நான் எதுக்கும் உதவாதவா, நான் யாருக்கும் ஆவாதவா. வீட்டில் இருந்துட்டு ஹாலில் இருந்துட்டு சிட் அவுட்ல இருந்துட்டு, சிலது வீட்லயும் இப்படிதான் இருக்கும், சபையில இப்படியே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியே உங்களை பார்க்கும்போது வெளியே சொல்லல, உள்ள சொல்றேன், ஒண்ணு கொடுக்கணும் போல வரும். என்ன செய்ய முடியாது. சொல்லி மட்டும் காட்டுறேன். நல்ல பரம்ப வச்சு கைய நீட்ட சொல்லி எங்க வாத்தியார் நீட்டல கைய அப்படின்னு, நான் இப்படி நீட்ட, இப்படி இல்ல இப்படி அப்படிம்பாரு. எங்கேயாவது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், இங்கன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்கும். அப்படியே நீட்டிக்கிட்டு கம்பு கிட்ட வரச்சல எப்படிங்கிறது, என்டே வா அப்படிம்பாரு. பின்ன 2 அடியோட முடிச்சிருப்பாரு, அன்னைக்கு 5 அடி விழும். இந்த மாதிரி கைய நீட்ட சொல்லி எங்க எப்படி இருக்கா மாறணும். ஹல்லேலூயா. இன்று முதல் உங்களுக்கு நீங்களே தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆமென். பிற்பாடு நீங்க வேற ஆளுக்கு சொல்லலாம். கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குவார், ஆக்கியிருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறார். நான் தனியாள் கிடையாது, பரலோகவாசி, தேவனுடைய பிள்ளை. அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பிதாவாகிய தேவன் என்ன ரொம்ப நேசிக்கிறார். இதெல்லாம் அடிக்கடி சொல்லணும். அடிக்கடி உங்களை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியது. தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர்
ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இப்போ அவருடைய ஞானஸ்நானத்துக்குள்ளாக அவரோட மரித்து உயிர்த்தெழுதற்கு சமமாக இந்த ஞானஸ்நானம் இருக்கிறது. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான், புதிய மனுஷன் உயிர்த்தெழுகிறான். ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்துக்குள்ளாக அதை தான் ஒரு மனுஷனை எப்படி முக்குறோம், ஆமென், எப்படி தூக்குறோம். பழைய மனுஷன் இன்றைக்கு செத்து போவானாக, ஒரு புது மனுஷன் பிறப்பானாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலர் 2:38 வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இங்க ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அவர்களை நோக்கி மனம் திரும்பணும், மனம் திரும்பாம பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், தேவையில்லாத நினைவுகளிலிருந்து மனம் திரும்பணும். தேவையில்லாத நினைவுகள்னா என்ன? உடனே பாவம், சாபம், வேசித்தனம் அப்படி போகாம, இதுவே அதை விட கொடூரமானதுதான். எனக்கு யார் இருக்கா, எனக்கு ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி மனதில இருந்து நீங்க திரும்பணும். ஹல்லேலூயா. நல்ல தைரியமா இருக்கணும். அதாவது சில யுத்தங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ராஜாவும் ராஜகுமாரர்களும் வீழ்ந்து போன உடனே அந்த யுத்தத்தை ஜெயிக்கிற போர் வீரர்கள் இருந்தாலும், பலசாலிகள் இருந்தாலும், தைரியசாலிகள் இருந்தாலும், ராஜாவே போயிட்டான் அப்படி மொத்த அந்த ஒரு சிந்தனை, அந்த பார்வை வந்த உடனே அவனும் தோத்துருதான். அப்படியே நிறைய யுத்தங்கள் தோத்து போயிடுச்சு. சிந்திக்கிற சிந்தனையில ஆவிக்குரிய ஜீவியத்துல தோத்து போயிடாதுங்க, உலகத்துல தோத்து போயிடாதுங்க. இதுக்கா ஆண்டவர் இவ்வளவு அழகான வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. வேதத்தோடு கூட தினந்தோறும் ஒரு 10-15 வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை பார்த்து சொல்லி இருக்கிறார். இப்படி எல்லாம் வேதத்துல கர்த்தர் எழுதி இருக்கிறார், என்னை பார்த்து எழுதி இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லணும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லணும். அப்பொழுது ஒரு பலன் உண்டாகும். சோர்ந்து போகும்போது அதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. எலியா, நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும், இப்படியே சொல்லி சொல்லி ஊழியத்தை முடிச்சிட்டார். நான் சொல்லுகிறேன், அப்படி அல்ல, நீங்க வாழுவீர்கள், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். உங்க ஆசீர்வாதமே வேற லெவல். ஹல்லேலூயா. வேற மாதிரி இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்புங்க. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ ஞானஸ்நானம் மனம் திரும்பி எடுக்கணும், பாவ மன்னிப்புக்காக எடுக்கணும். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் மட்டும் சொல்லல, வரத்தையும் பெறுவீர்கள். இன்றைக்கு கர்த்தர் வரங்கள் வேலை செய்ய போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஞானஸ்நானம் எடுக்கிற உங்களுக்குள்ளா இருந்து வரங்கள் செயல்பட போகிறது, வல்லமைகள் வெளிப்பட போகிறது, இந்தியாவுக்காக வெளிப்பட போகிறது, நம்ம மாநிலத்திற்காக, மாவட்டத்திற்காக, தேசத்திற்காக, உலக மக்களின் நன்மைக்காக வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள் வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களிலிருந்து வெளிப்பட செய்ய போகிறார். அதன் மேல தாகமும் அதன் மேல வாஞ்சையுமாய் நீங்க மாறுங்க. நல்ல கரங்களை தட்டி இந்த ஆராதனையின் இந்த கடைசி பகுதியிலே ஆகிலும் ஆவியின் நிறைவுக்குள்ளாய் வாருங்க. ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்க. இதோ
ஒவ்வொருவர் மேலையும் பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் மகிமை, பரிசுத்த ஆவியின் மகிமை. ஓடா கரா படா கதரா அக்கினி 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 எல்லா தேவ பிள்ளைகள் மேலும். ஹalleluya. ஆன்லைன்ல இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி. அபிஷேகம் அபிஷேகம் ஒவ்வொரு வேரை நிரப்பட்டும், வீடுகளை நிரப்பட்டும், பிசினஸ்களை நிரப்பட்டும், கம்பெனிகளை நிரப்பட்டும், வாகனங்களை நிரப்பட்டும், வீடுகளை நிரப்பட்டும், தோட்டங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை வரங்கள் வெளிப்படுவதாக, வரங்கள் செயல்படுவதாக. அபிஷேகங்க அபிஷேகங்க. அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கும் புதிய அபிஷேகம், இன்றைக்கும் புதிய பாஷைகள் உங்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். அக்கினி 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 மகிமா 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 மகிமா. அக்கினி அபிஷேகம் சபை முழுவதும், சபையார் மேல power power power. பரிசுத்த ஆவியின் அக்கினி. நன்றி அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக தன்னை அர்ப்பணித்திருக்கிற பிரதர் அருணுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த மகனை தெரிந்து கொண்டீர், ரட்சித்தீர், அபிஷேகத்தீர், அந்நிய வாசிகளை தந்தீர். இன்றைக்கு ஞான ஸ்நானத்திற்குள்ளாகவும் கர்த்தர் தம்முடைய மகனை நடத்துகிறதற்காய் நன்றி. இந்த மகன் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்திற்கு ஆசீர்வாதமான மகனாய் மாறுவானாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே மாறுவானாக. மீரா கடா தரா கந்தோரோ நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே ஞானஸ்நானம் எடுக்காத ஒவ்வொரு பேரும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நானும் வரக்கூடிய நாட்கள்ல எடுப்பேன், எடுக்கணும். ஆண்டவர், என் பாவம் மன்னிக்கப்படணும், நான் கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். ஹalleluya. பரிசுத்த ஆவியின் வரங்களை நான் பெற்றுக்கொள்ளணும். பாக்கியத்தை தாருங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya.